அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பிலிப்பியர் 4:9 வாசி. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை குறித்து சில அறிமுகத்தை நம்ம மனசுல வைக்கணும். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரங்கிறது புதிய ஏற்பாட்டில் சமாதானத்தின் அதிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி சமாதானத்துக்கு இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. 7வது வசனம் 9வது வசனம் இதெல்லாம் பாரு. அப்புறம் நம்ம வாழ்க்கையில சமாதானத்தின் தேவன் நல்ல சமாதானத்தை கொடுத்து செவ்வையானபடி நம்ம வாழணும்னா நம்ம சிந்தை சுத்தமா இருக்கணும் அப்படின்னு இந்த பிலிப்பில நம்ம பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாரு. எப்ப இருப்பாரு? என்னிடத்துல கண்டு கேட்ட ஏற்றுக்கொண்ட இவைகளின்படி செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இன்னொரு விஷயத்தை மனசுல வைக்கணும். சமாதானங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கிரிக்கெட் அந்த விளையாட்டில நீங்கள் அவுட்டா இல்லையான்ற தீர்மானத்தை சொல்றவர் அம்பையர் தான். அதே போல நாம் அவுட் ஆயிட்டோமா இல்லை இருக்கிறோமா என்று நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று தேவன் அருளிய சமாதானம். பாவம் செஞ்சா சமாதானம் போயிடும். அப்ப அது சொல்லுது, நீ அவுட்டு. பார்க்க கூடாத பார்த்துட்டா உள்ள இருந்து ஆத்மா அடிச்சுக்கிட்டே இருக்கும், நீ அவுட் ஆக போற, கவனமா இரு, வர வர உன் போக்கு சரியில்லை அப்படின்னு அந்த சமாதானம் சொல்லிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்து சமாதானம் வெளியேறிடும். அப்ப நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கும் இந்த சமாதானம் ஒரு தெர்மாமீட்டர் மாதிரிங்க. அதுதான் ஒரு அளவுகோல். ஜுரத்துக்கு நம்ம வச்சு பார்க்கணும். பார்த்தீங்களா எவ்வளவு ஜுரம் இருக்குது? 101, 102, 103. அந்த தெர்மாமீட்டர் காட்டுது நமக்கு. அதே போல நாம் எந்த லெவல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம்னு நமக்கு காட்டுவதும் அந்த சமாதானம் தான். அந்த சமாதானம், சமாதானத்தின் தேவன் இயேசு கொடுத்த சமாதானம். ஒருவேளை சமாதானத்தை இழந்திருந்தால் சொல்லுகிறார், உனக்கு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தருவார், பயப்படாதிருங்கள். அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் இன்னொருவர் இருக்கிறார், உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.